சாமணியருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அறிமுகம் தேவையில் அவருக்கு ஒரு பெரிய, ஏன்னா அவர் பல ஆண்டு காலமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக எப்படி தேர்தல் நடக்குது, என்ன மாதிரியான தேர்தல்கள் இங்கே நடந்திருக்கு, யார் யார் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட் எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓட்டு எப்படிலாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ சதவீதம் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதாவது 1947 சுதந்திரம் ஆச்சு. அதுக்கப்புறம் முதல் தேர்தல் எப்போ நடந்தது, அதுக்கப்புறமா அந்த தேர்தல் எப்படிலாம் ஓட்டு விழுந்தது, எப்படிலாம் ஓட்டு வாக்களிச்சாங்க மக்கள், எந்தெந்த தொகுதி எந்தெந்த ஸ்டேட் எப்படி எப்படிலாம் வாக்களிச்சாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட நம்ம ஒரு ஹிஸ்டரியை கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ எல்லாரும் ரெகுலராக இந்த 2024 தேர்தலை பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஆனால் இந்த தேர்தல் எப்படி வந்தது, அப்போ எப்படி தேர்தல் நடந்தது, அதை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இவர்கிட்ட கேட்க முடியல, வேற யார்கிட்ட கேட்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எல்லாருக்குமே இப்போ 2024 தேர்தலை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் மக்களாட்சி, அதெல்லாம் முக்கியமான தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் 1947 அப்புறம் முதல் தேர்தல் எப்படி ஆரம்பிச்சது, அங்கிருந்து கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். 46 முதல்ல, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவிலே பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறார் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. ஸோ 47 இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 49 ஒரு கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுறாங்க. 50 தான் நமக்கு ஒரு ரிப்பப்ளிக் ஆகுது. ஸோ அடாப்ட் பண்ணிட்டு அதில் முதல் தேர்தல் 1951 அக்டோபர் 25 தொடங்கி பிப்ரவரி 1952 பிப்ரவரி போது அது முடியுது. 12 11 முடியிருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 489 சீட்டு என்டையர் பார்லிமெண்ட்ல இருந்தது. அதுல 364 சீட்டு உங்களுக்கு ஜெனரல் சீட், ஒரு மெம்பர்ஸ் இருக்கிற சீட்டு. 386 தொகுதி 2 மெம்பர் இருக்கிறது. அதாவது ஒரு எஸ்சி ஷெட்யூல் காஸ்டுக்கு ஒரு மெம்பரும் ஒரு ஜெனரல் கேட்டகரி மெம்பரும். அப்புறம் ஒரு அந்த 86ல் ஒரு இதுல 3 தொகுதி இருக்கிற மாதிரி. அதாவது 2 தொகுதி இருக்கிறது 85, 3 தொகுதி இருக்கிறது 1. ஸோ டோட்டலி 86. ஸோ இது 489 இது வரும் உங்களுக்கு. ஸோ முதல் தேர்தல் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ மெயின் பிரதான எதிர்கட்சியாக இருந்தவங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. ஏன்னா 1920களிலேயே இங்கே கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. உதாரணமாக கம்யூனிஸ்ட் இங்கே ஆரம்பிக்கும் போது ரஷ்யாலெல்லாம் ஒரே சமயத்தில் ஆரம்பிச்சது. இங்கே இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் எம்என் ராய் போன்ற, அஜய் கோஷ் போன்றவர்கள்லாம் அவங்களோட கான்டெம்பரரி, லெனினோட கான்டெம்பரரி, அந்த மாதிரி அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் எஸ்ஏ டாங்கே போன்றவங்க இருந்தாங்க, நம்பூதிரிபாட் போன்றவங்க நேற்று வந்தது உங்களுக்கு. அதனால தான் 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். 2 கம்யூனிஸ்ட் 60ல் வருது. 60ல் அந்த ஸ்பிளிட் நடக்கிறது. பட் 1920லேருந்து உங்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாதிரி தொடங்க ஆரம்பிச்சு, இதுக்கு பல ஊர்ல அங்கே ரஷ்யா போயிட்டு வந்தது, யூரோப்ல போனது, இதெல்லாம் இருக்கு. அந்த கதை கம்யூனிஸ்ட் ஹிஸ்டரி வேற வச்சுங்க. ஸோ ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் சோஷலிஸ்ட் கட்சி இருந்தது, அவர் தான் தலைவர் அப்ப. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி ஓட்டு இருந்தது. மொத்த வாக்காளர்கள் 17 கோடி பேர் இருந்தாங்க இந்தியாவில் அந்த சமயத்தில். 17 கோடியே 32,12,343 ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ். 17 கோடியே 32,12,343 ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 25 சொன்னேன். அது பிப்ரவரி 21 வரைக்கும், அதாவது இப்ப சொல்றோம் இல்லையா 3 மாசம் நடக்கிறது. அப்பவே முதல் தேர்தலே 3 மாசத்துக்கு மேல நடந்தது. இன்ஃபேக்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இன்ஃபேக்ட் 5 மாசம். அது கொஞ்சம் குறைச்சிட்டோம் சொன்னா 4 மாசம். ஏன்னா அக்டோபர் 25ங்கிறதுனால நவம்பர்ல இருந்து கணக்கிட்டா கூட 4 மாசம் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு பெரிய எக்ஸசைஸ் முதல் முறையா பண்ண போறோம். ஒரு ஜனநாயக ஒரு திருவிழாவை அப்ப ஆரம்பிச்சதுல உங்களுக்கு 44.87% உங்களுக்கு ஓட்டர் டேர்ன் அவுட் இருந்தது. 489 தொகுதிகளில் காங்கிரஸ் 364 தொகுதிகளை வெற்றி பெறாங்க. கிட்டத்தட்ட 45% ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது. சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அஜய் கோஷ் அதோட தலைவர், அவங்க 16 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 34,87,401 ஓட்டு கிடைக்கிறது அவங்களுக்கு. இவங்களுக்கு சோஷலிஸ்ட் பார்ட்டி ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் இருந்தது, அவங்களுக்கு 12 சீட்டு கிடைக்கிறது. ஆனால் 1,12,16,719 வாக்குகள் அவங்களுக்கு இருக்கிறது. 10.59%. கம்யூனிஸ்டுக்கு 3.29% உங்களுக்கு. ஸோ இந்த தேர்தலில் பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் அவதாரம்
அதுக்கு முன்னாடி இருந்த கட்சி பேர் பாரதிய ஜனசங்கம்னு பேர். ஜனசங்கத்தோட தலைவர் வந்து கல்கத்தா சவுத்லேருந்து ஜெயிக்கிறார். அந்த தேர்தலில் பிஜேபிக்கு வந்து அகில இந்திய முழுக்க வந்து உங்களுக்கு 3 சீட்டு தான் கிடைக்கிறது. அதுல 2 சீட்டு வந்து பெங்கால்ல கிடைக்கிறது. அதுல ஒரு சீட்டு வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி கல்கத்தா சவுத் அந்த தொகுதியில், அது ரெட்டை மெம்பர், அது இவர் ஒரு ஜெனரல் கேட்டகரியில் ஜெயிச்சு வராரு. அதே போல மெதினிபூர் ஜார்கிராம் அப்படின்னு சொல்லி இப்பவும் இருக்கு, மெதினிபூர் இருக்கு, ஜார்கிராம் இருக்கு. இது வந்து ஜங்கல் மஹல்ங்கிற ஏரியா ரீஜன் பேர், இன்னைக்கும் இருக்காதுங்க. அங்க பிஜேபி ஸ்ட்ராங் இன்னைக்கும், புருலியா மற்ற இடங்கள்ல. ஸோ இந்த இடத்துல என்ன சொன்ன மெதினிபூர் ஜார்கிராம்ல பிஜேபி ஜெயிக்கிறது. 2 தொகுதிகள் வெஸ்ட் பெங்கால்ல தான் பிஜேபிக்கு, அதாவது 65-66% முதல் தேர்தலே. ராஜஸ்தான்ல இருந்து ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்க. வேற எல்லாம் இப்ப யூபி கிபிலாம் அவங்களுக்கு இது கிடையாது, சீட்டு கிடையாது. 3 தொகுதி இல்லை அவங்களுக்கு, 2 தொகுதி வந்து இங்க, அதுக்கப்புறம் அங்க உங்களுக்கு. ஸோ 51 52 நடந்தது. அது 2 வருஷம். அதனால சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போனீங்கன்னா 51 போட்டிருப்பாங்க, சில பேர் 52 போடுவாங்க. ஆனால் 2மே கரெக்ட் தான் உங்களுக்கு. இது ஒரு பெரிய திருவிழா. அதில் ஒரு சின்ன அனெக்டோட் மட்டும் சொல்றேன் நான். ஒரு பீகார்ல மோத்திஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த மோத்திஹாரியில விபூதி பூஷன் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் போட்டிடுறார். அந்த மோத்திஹாரி பேர் இன்னைக்கு வந்து அந்த கான்ஸ்டிடுவன்சி பேர் பூர்வி சம்பாரன் பேர். அது பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அந்த பக்கம்லாம் பூமி ஹார்ஸுங்கிறவங்க நிறைய இருப்பாங்க. அந்த விபூதி பூஷனுக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு நேரு போறாரு. ஏன்னா விபூதி பூஷன் மிஸ்ரா வந்து ரொம்ப பிடிக்கும் அவர், பிடிக்குங்கிறதுனால அவர் தெரிஞ்சவருங்க போறாரு. ஆனா அந்த மீட்டிங்ல அவரே இல்லை. யாருக்காக ஓட்டு கேட்க போறாரோ பிரதம மந்திரி வர இருந்தா கூட அவர் என்ன கிராமத்துல சுத்திட்டு இருக்காரு. எங்க பண்டிச்சி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. பண்டிச்சி கிராமத்துக்கு வரல எங்க மீட்டிங்கு. அப்புறம் என்ன சொல்ற நேரு பிரச்சாரம் எல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியகர்த்தர்கிட்ட கொடுத்து ஒரு கவர்ல பணம் கொடுக்குறாரு. பண்டிச்சிட்ட பணம் இருக்காது, இது தேர்தல் செலவுக்கு வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு. ஸோ இது முடிஞ்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் இவர் பண்டிச்சிட்டு நடுவில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, அவருக்கு ஒரு செய்தி. இது போல நான் எல்லாம் நடந்துட்டு இருக்க எல்லா வேலையும் நீங்க எதுவும் கவலைப்பட மாட்டேங்க, நான் கட்டாயம் ஜெயிச்சு வருவேங்க அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு வருவேன். கால்நடையாவே போறார், மாட்டு வண்டியில போறார், சைக்கிள்ல போறார். இது மாதிரி எல்லா ஊருக்குமே பிரச்சாரம் பண்றார். அதிக ஒரு ஓட்டு வாங்கி அவரை வெற்றி பெறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் என்ன சொன்னார், 1971 வரைக்கும் அவர் தொடர்ந்து அந்த ஊருக்கு மோத்திஹாரியோட எம்பியா இருக்கார். 20 வருஷம். 77 தான் தோக்குறாரு. 77 தான் தோக்குறாரு. அவர் என்ன இதுல ஒரு இன்சிடென்ட் சொன்னா, இந்த விபூதி பூஷன் மிஸ்ரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு டெல்லிக்கு போறாரு. போயிட்டு நேர பண்டிட்ஜியை பார்க்கறாரு. பண்டிட்ஜியை பார்த்துட்டு அந்த கவர் அப்படியே திருப்பி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு சொன்னா, என்னப்பா நீ செலவே பண்ணலையா, எலெக்ஷனுக்கு எதுக்கு செலவு, ஆனா வந்து எனக்கு செருப்பு வாங்கணும்னு டெல்லிக்கு பார்லிமெண்ட்டுக்கு வரேன் இல்லையா, அதுக்கு ஒரு மரியாதை வேணும் இல்லையா, அதுக்காக செருப்பு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு செருப்பு வாங்கினேன். அதுக்கு மட்டும் எடுத்துட்டேன், 2 ரூபாயோ 1 ரூபாயோ எடுத்துட்டேன், அவ்வளவுதான். பாக்கி பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். அந்த காங்கிரஸ் இப்ப இருக்கு, அப்படி இருந்தது. இன்னைக்கு அது காங்கிரஸ் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுமே வந்து இன்னைக்கு 20 கோடி செலவு பண்றேன், 30 கோடி செலவு பண்றேன் போது விபூதி பூஷன் மிஸ்ரா எப்படி பண்ணியிருந்தார், இன்னைக்கு எப்படி இருக்கு, எலெக்ஷனே எப்படி மாறி போயிருக்கு. 1951 எலெக்ஷனுக்கும் இப்ப இருக்க எலெக்ஷனுக்கு எப்படி இருக்கு. மாற்றம் தான் மாறாத ஒன்று. ஆனா நல்ல மாற்றமா அப்படின்றதுதான் அதுல ஒரு, அது காலத்தோட கட்டாயங்கள். ஆனா இந்த அதிக செலவு பண்றதுங்கிறது சாமானிய மக்கள் வந்து இந்த தேர்தலில் பங்கு பெற முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டு அது ஒரு வருத்தத்தக்கது. இதற்கு வந்து இதை ரிவர்ஸ் பண்றதுக்கு, இதை மாத்துறதுக்கு, இதை பின்னுக்கு தள்ளி இதுல இருந்து ஒரு நல்ல சிஸ்டம் உருவாகிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணோம், கட்சிகளும் முயற்சி பண்ணோம், நம்மளும் முயற்சி பண்ணோம். அப்படிங்கிறது 27,527 பூத்ஸ் இருந்து மொத்தமா, அதை வந்து 1,96,084 பூத் இருந்தது அதுல உங்களுக்கு. அதுல வந்து தனியா பெண்களுக்குன்னு ஒரு 27,527 பூத் பெண்களுக்குன்னு அப்பவே தனியா பூத்ஸ் விலக்கி வச்சிருந்தாங்க உங்களுக்கு. 25 மாவட்டங்கள் அகில இந்திய அளவுல உங்களுக்கு. இதுல வந்து காங்கிரஸ் சார்பில் அவங்க 364 சீட்டு இது பண்ணோம்னு சொன்னோம். நமக்கு வந்து நிறைய பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்க அதுல உங்களுக்கு. அதில் பார்த்தோம் சொன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், சோசியலிஸ்ட், கிசான் மஸ்தூர் பிரஜா பார்ட்டின்னு சொல்லிட்டு, KMPPன்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி சோசியலிஸ்ட் தான். அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, பாரதிய ஜனசங், ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சொல்லிட்டு அவங்களும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அகில் பாரதிய ராம்ராஜ்ய பரிஷத்னு சொன்னா கரபாத்ரி மகாராஜன் ஒருத்தர் இருந்தார் வடநாட்டில், அவர் வந்து ஆரம்பிச்சது. ஒரு காலத்தில் அதையும் பிஜேபியும் வந்து ஜனசங்கத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணணும்னு இது பண்ணாங்க. ஆனால் அது நடக்கலை.
சிரோமணி அகாலிதள் அப்பவே இருந்தது, ஹிந்து மகாசபா அப்பவே இருந்தது, பீசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூபிஐ அப்படிங்கிறது இருந்தது, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது, அதுலேயே மார்க்சிஸ்டோட ஷேட்ல இருக்கிறது இருந்தது, ஆல் இந்தியா கணதந்திர பார்ட்டி, கணதந்திரனா ரிப்பப்ளிக், தமிழ்நாடு டாய்லர்ஸ் பார்ட்டின்னு ஒன்று இருந்தது அந்த சமயத்தில், ஜார்க்கண்ட் பார்ட்டின்னு இருந்தது, ரெவல்யூஷனரி சோஷலிஸ்ட் பார்ட்டி இருந்தது, உங்களுக்கு ஜமீன்தாரி பார்ட்டின்னு இருந்தது, ஜமீன்தாரில் லோக் சேவக் சங்கம் இருந்தது, சோட்டா நாக்பூர் பார்ட்டி இருந்தது, சந்தால் பர்கனாஸ், அதாவது இப்போ இந்த ஜார்க்கண்ட் ஒரிசா அந்த பக்கத்தில் இப்போ நம்ம இப்போ ஜனாதிபதி கூட சந்தாலி தான் அவங்களோட ட்ரைபு பேர் இருந்தது, உத்தரப்பிரதேஷ் பிரஜா பார்ட்டின்னு இருந்தது, ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் ஆர்னு ரூய்கர்னு இருந்தது, காங்கார் கிசான் பார்ட்டின்னு இருந்தது, ட்ரவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்னு இருந்தது அந்த சமயத்தில். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தான், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு 75 சீட் இருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு 75 51 எலெக்ஷன்ல. அது பிறகு வந்து உங்களுக்கு வந்து 52லேருந்து வந்து அது 41 ஆகுது, அப்புறம் 62 67லேருந்து 39 ஆயிடுது, 67லேருந்து அது 39 ஆயிடுது உங்களுக்கு. 56க்கு அப்புறம் ஸ்டேட் வைஸ் இது லிங்குஸ்டிக் வைஸ் பிரிச்ச உடனே பிரிச்ச உடனே இதாயிடுது உங்களுக்கு. ஸோ முதல்ல இருந்தது 75, அது 75ல பார்த்தா விசாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கும், அந்த பக்கம் ஸ்ரீகாக்குளம் ஒரிசாவோட கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் இருக்கும், இந்த பக்கம் பாலக்காடு சைட்ல இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது ரொம்ப பெருசா, அது 75 சீட் இருந்தது உங்களுக்கு. முதல் இதுல வந்து 15 பேர் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஜெயிச்சாங்க. தமிழ்நாட்டுல 75ல வந்து இண்டிபெண்டன்ஸ் நிறைய ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலே. தமிழ்நாட்டுல மெட்ராஸ் பிரசிடென்சில 15 பேர் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து 57 தேர்தல் வந்து 8 பேர் ஜெயிச்சாங்க, ஏன்னா 41 தான் இருந்தது. அதுக்கப்புறம் 8 பேர்ல 3 பேர் ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டுல வந்து 3 பேர் ஜெயிச்சாங்க உங்களுக்கு. அது அதில் ஒரு அந்த ஐயுஎம்எல் வந்து இண்டிபெண்டாக தான் இருந்தார், முகமது ஷெரீஃப் சொல்லிட்டு அவர் ராமநாதபுரத்தில் இருக்கிறார். அடுத்த தேர்தலில் அவர் வந்து இதில் இருக்கிறார் உங்களுக்கு. ஸோ இது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம். ஆனால் வந்து பழசுலேயே நம்ம இருக்க முடியாது, பழசு வந்து ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருக்கும். இது தெரிஞ்சுட்டா நமக்கு வந்து நம்ம நாடு என்னெல்லாம் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிறத பார்த்தோம் சொன்னால், இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 543 இந்த 2 ஆங்கிலோ இந்தியன் எப்பவுமே பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார், அது அப்போ இருந்தது. ஃபர்ஸ்ட் தேர்தல்லேருந்து அதுவும் இருந்தது உங்களுக்கு, இப்போவும் இருக்கு. 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து ஈவன் ஸ்டேட் அசம்பிளிஸ் அதெல்லாம் கூட ஆங்கிலோ இந்தியன்ஸ் நாமினேட் பண்ணுறது அந்த சமயத்தில் இருந்தது. ஸோ இன்னைக்கு 543 தொகுதிகள் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கு உங்களுக்கு. இது ஒரு பெரிய திருவிழா. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனநாயக நாடுகளையும் இணைத்து ஒரு தேர்தல் நடத்தினா கூட இவ்வளவு பேர் ஓட்டு போட மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனநாயக நாடுகளையும் இணைத்து ரஷ்யா, சைனா ஜனநாயக நாடுகள் சொல்ல முடியாது, அவங்களாம் ஒரு டிக்டேட்டர்ஷிப். சைனா வந்து ஃபுல் டிக்டேட்டர்ஷிப், கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப், இது வந்து குவாசை டிக்டேட்டர்ஷிப். அதனால வந்து அது சொல்ல முடியாது. உண்மையான ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸிஸ் அதெல்லாம் இணைச்சி பண்ணா கூட உங்களுக்கு இந்தியா அளவுக்கு 95 கோடி 96 கோடி மக்கள் ஓட்டு போடுவாங்க. இவ்வளவு பேர் அதில் ஈடுபடுவாங்க. பூத் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டிலே 70,000 பூத் இருக்கு. அப்ப வெறும் 1,96,000 97,000 பூத் தான் தமிழ்நாட்டிலே 70,000 பூத் இருக்கு. ஸோ அதனால இது கடந்து வந்த பாதை. இதுல நிறைய பிரச்சனை இருந்து, ஆனால் ஆரம்பத்திலேருந்தே தேர்தலை நடத்துவது இந்தியாவில் இருந்து ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்காங்க இந்தியர்களுக்கு. அது நம்ம குரேஷின்னு சொல்லிட்டு இருக்காரு, அந்த குரேஷி தேர்தல் கமிஷனராக இருந்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த இவிஎம்ல இது அதுல இது இந்தியாவில் வந்து இது வந்து இப்போ இது ஆட்டோ பைலட். எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஆட்டோ பைலட். 12 லட்சம் பேர் 13 லட்சம் பேர் வந்து இதுக்காக வேலை பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட அஃபீஷியல்ஸு, மாநில சர்க்காரோட அஃபீஷியல்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபீஷியல்ஸ், இவங்கெல்லாம் போலீஸ், இவ்வளவு வேலை பண்ணி இது ஆட்டோ. இது நாங்க 3 பேர் உட்காந்து இது நடத்துறோம்னு நினைக்காதீங்க, நாங்க 3 பேர் நடத்தல, இது ஆட்டோ பைலட் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இது. அதனால இங்க தவறே நடக்காத, எங்கேயாவது நடக்கலாம், ஆனா ஒரு திட்டமிட்ட தவறுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சாரம் வந்து இது தேர்தல் கமிஷன் மீது இருக்கின்ற நம்பகத்தன்மையை குறைப்பதாக இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப தெளிவு. அப்படி பார்த்துட்டு இப்போ வந்தோம் சொன்னா தொடர்ந்து நம்ம பேசினா இது ஒரு பெரிய டாபிக். ஆனா வந்து நம்ம இது சாரி மன்னிக்கும், எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பேர் வந்து ஞாபகம்
ஞாபகம் வரும். எல்லாருக்குமே ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா ஒரு பேர் வந்து நமக்கு எல்லாருக்குமே முக்கியமான ஒரு பேர் வரும். அவர் வந்து டிஎன் சேஷன் அவர்கள் ஒரு எலெக்ஷனை புரட்டி போட்டவர். இதுதான் நான் எலெக்ஷன் அப்படின்னு சொல்ல வச்சவர் வந்து டிஎன் சேஷன். அவரை பத்தி ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்எல் ஷக்தர்னு ஒருத்தர் இருந்தார். ஷக்தருக்கு அடுத்ததோ அதுக்கு அடுத்ததோ, எஸ்எல் ஷக்தருக்கு அடுத்ததோ அதுக்கு அடுத்ததோ தான். ஆமா, 90களில் தான் வரும். 89 இவர் வந்து கேபினட் செக்ரட்டரி ஆகிறார். அவர் ராஜீவ்காந்தி வந்து வந்தபோது 84 சமயத்தில் கேபினட் செக்ரட்டரி ஆகிறார். 90ல் தான் வராரு. ஸோ எனக்கு ஒரு பர்சனல் அனுபவம் இருக்கு. நான் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2004 தேர்தல் போது ஒரு தமிழ் தொலைக்காட்சியில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் சேஷன் அவர்களை நேரில் சந்தித்து ஒரு விவாதத்துக்கு வரத்துக்காக அவர் கூப்பிட்டுருந்தேன். அவரும் வந்தார். அது வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஒரு முன்னணி ஒரு அதிகாரி, ஒருத்தர் ரிட்டையர்டு அதிகாரி. இவர் மதுரையிலாம் கலெக்டராக இருந்தார். சேஷன் வந்து எனக்கு அவரோட அந்த அனுபவம் வந்து ரொம்ப சுவையான அனுபவம் எனக்கு. அதன் பிறகு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் போது வரத்துக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் வரல வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். சேஷன் என்ன சொன்னால், வந்தோடனே அவர் வந்து சில விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தார் தேர்தல் கமிஷனில். அவர் அதுக்கு சொன்ன விளக்கம் என்னன்னா, அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தல் கமிஷனுக்கான அதிகாரங்கள் சட்டத்தில் ஏற்கனவே இருக்கு. இதை யாரும் தேடி பிடித்து நடைமுறைப்படுத்தவில்லை. நான் நடைமுறைப்படுத்த புதுசாக அவருக்கு ஒன்றும் அதிகாரமே கொடுக்கல. நார்மலாக இருக்கிறது தான். அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனுங்கிறதுனால அவருக்கு ஒரு 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 பாதுகாப்பு இருந்தது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டுங்கிறதுனால அவருக்கு ஒரு இம்யூனிட்டி இருந்தது. அது எல்லா தேர்தல் கமிஷனருக்கும் இருந்தது. அவங்களாம் அதிகாரத்தை அதை எடுத்து பயன்படுத்தல இவர் பண்ணார். ஆனால் இவர்கிட்டையும் சில இது இருந்தது. இவர் வந்து தனக்கு நிகராக இன்னும் 2 தேர்தல் கமிஷனர் போட்டு அவங்களுக்குலாம் அதிகாரமே இவர் மட்டுமே பண்ணியிருந்தார். இல்லை ஜிவிஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் தமிழ்காரர் தான். அவர் அப்புறம் அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கே போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்களோட அதிகாரத்தை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தேர்தல் கமிஷனை ஒரு அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் அதுக்கு ஒரு இருக்குன்னு காட்டுறது. கை காலம் இல்லைன்னா அது வந்து ஏதோ ஒரு இதா வாட்டு அதை உட்கார இருந்தது வச்சுங்க. இது கை கால ஆட்டி அதுக்கு இவ்வளவு அதிகாரங்கள் இருக்குங்கிறது இந்தியா முழுக்க பரபரப்பாயிடுது. 10 மணிக்குள்ள நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சாகணும், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே செலவு பண்ண. அவர் தான் அந்த கெடுபிடி எல்லாம் கொடுத்தார். ஆனால் அது அவரோட முடிஞ்சு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இருந்தவங்கெல்லாம் அதை பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் இது இயற்கையாகவே சில பேருக்கு அந்த ஒரு அதிகாரத்தை எப்படி பண்ண. அவர் ரொம்ப ரொம்ப ஆங்கிலத்தில் புலமை மிக்கவர். வந்து அவரோட பிரதரும் ஒருத்தர் லட்சுமி நாராயணன் இருந்தார். அவங்களும் பியூரோக்ராட்டு தான். அவர் வந்து பியூரோக்ராட்டு. அவர் சொல்லுவார் என்ன சொன்னால், பால்காட் பிராமின் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, எய்தர் யூ வில் பி எ குக் ஆர் குருக் ஆர் எ சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிவில் சர்வெண்ட் தான். அதனால் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. ரொம்ப அறிவு நிறைந்தவர். நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறவர். நிறைய பேசுறதுன்னு சொன்னால் அப்படி அவ்வளோவா ஒரு மழை திறந்த வெள்ளம் போல அவர் வந்து பேசினா வந்து ஏன்னா கருத்துக்கள் அவ்வளோ அவர்கிட்ட இருக்கு. ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு புதிய ஒரு மரியாதையை கொண்டு வந்தவரே அவர் தான். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தோம் சொன்னால் அந்த 3 மெம்பர் இதுக்கு நடந்துட்டு இருந்தது. ஆனால் குரேஷி சொன்னது தான் இதில் ஒன்று. இது ஆட்டோ பைலட், இது தானாகவே நடக்கூடியது. இவங்க ஜஸ்ட் ஃபிகர் ஹெட்டு. அங்கே எப்பப்போ இந்த இந்த எலெக்ஷன் கோடெல்லாம் இருக்குல்ல, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பண்ண வேண்டிய வேலைகள் தான் இவங்களோடது. பட் அது எல்லாமே பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ கமிங் டு தி இப்போ என்ன சொன்னால், இப்போ நம்ம இந்தியா முழுக்க இந்த தேர்தல் கமிஷன் பற்றியே பேசுனா அதே வந்து 2 எபிசோட் பண்ண வேண்டும். அதனால் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டோட எலெக்ஷன், இது தமிழ்நாட்டோட எலெக்ஷன், இதை எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அணுகிறதுல என்ன பொறுத்த மட்டும் என்ன சொன்னால், தமிழ்நாட்டு எலெக்ஷன் வந்து நம்ம கட்சிகளை பற்றி நமக்கு முதல்ல ஒரு புரிதல் வந்து, அந்த புரிதல் அடிப்படையில் தான் நம்ம அதை அணுகணும். கட்சிகளை பற்றி ஒரு புரிதல் வந்து, அதில் என்ன புரிதல் வரணும் சொன்னால், ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல்னா என்ன அடிப்படையில் மக்கள் வாக்கு செலுத்தி உங்களை தேர்ந்தெடுப்பது. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்து நீங்கள் ஆட்சி செய்வீங்க, திட்டங்களை கொண்டு வருவீங்க, சட்டங்களை உருவாக்குவீங்க, நிறைவேற்றுவீங்க. எனக்கான தேவைகள் தேர்ந்தெடுப்பது. ஆமா, எனக்கான தேர்தல் தேவைகளும் கூட கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கணும், மக்கள் சார்பான சார் சாக்கடை சரியில்லை சார், ரோடு சரியில்லை சார், எம்எல்ஏவோட வேலையே கிடையாது. அவங்களோட பேர் என்ன? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேஷன் சொன்னா சட்டங்களை உருவாக்குபவர்கள்.
சட்டங்களை உருவாக்கக்கூடிய இடத்தினுடைய ஒரு உறுப்பினர், அதான் பேரு. ஒரு ஒரு அமைப்பினுடைய உறுப்பினர் தான். அவங்களுக்கு சாக்கடை கிளீன் பண்றதோ ரோடு போடுறதோ திட்டங்கள் வகுத்து அதை இது சிவிக் வேலைகள்லாம். அதுக்காகத்தான் நம்ம வந்து மூன்றாவது இதாக வச்சிருக்கோம். என்னத பஞ்சாயத்து. இது லேட்டரா பஞ்சாயத்து ராஜ் பில்ல வருது உங்களுக்கு. 90கள் 89 ராஜீவ்காந்தி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மணிசங்கர் ஐயர் தான் அந்த பஞ்சாயத்து ராஜ் பில்ல பைலட் பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் வந்து மெம்பர்ஸோட வேலை இவங்களுக்கு சட்டங்களை ஏற்றுறது. ஆனால் மக்களோட குறைகளையும் கேட்கணும். குறைகள் கேட்டு இங்கே கீழே இருக்கிற பஞ்சாயத்து, கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அவங்கள்ட்ட சொல்லி அதை நிறைவேற்றணும். இவங்களோட வேலை சட்டம் ஏற்றுறது தான். இதில் என்ன சொன்னால், தமிழ்நாட்டில் பார்த்தோம் சொன்னால் இந்த கட்சிகள்லாம் சட்டம் ஏற்றத்துக்காக அங்கே போகிறாங்க. போகணும்னு சொன்னால் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு போகணும். ஸோ வாக்குங்கிறது, ஓட்டுங்கிறது இது ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டுலேருந்து ஓட்டு பேங்க்னு ஆயிடுது. ஓட்டு பேங்க்னு என்ன? பேங்க்னு சேமிக்கிற இடம். பணத்தை சேமிச்சோம்னா அது பேங்க், ஃபினான்சியல் பேங்க். ஓட்டை சேமிச்சோம்னா ஓட்டு பேங்க். இந்த ஓட்டு பேங்க் என்ன சொன்னா, கும்பல் கும்பலாக சமூகங்கள், எந்த சமூகங்கள் அந்த சமூகங்களோட மொத்த ஓட்டு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எல்லாரும் பண்ணி இந்த ஓட்டு பேங்க் பாலிட்டிக்ஸ் உருவாச்சு. அந்த ஓட்டு பேங்க் பாலிட்டிக் உருவாச்சு. ஆனால் நம்ம அதெல்லாம் கூட விட்டுருவோம். ஆனால் இப்போ என்ன சொன்னா, இந்த ஓட்டு வங்கி, வாக்கு வங்கி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய வலிமையை நாம் கணக்கிட முடியும். அவருடைய வலிமை. இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தோம் சொன்னா 67 வந்து உங்களுக்கு 62லேருந்தே போட்டியிடுறாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. 67 பிடிச்ச ஆட்சி 57 வருஷமா இன்னும் அவங்க கையில திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா, இப்படி மாத்தி மாத்தி தான் இருக்கு. காங்கிரஸ் என்ன சொன்னா, ஒரு செகண்ட் ஃபிடில் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது ஃபிடில் அடிச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சியா தான் காங்கிரஸ் இருந்துட்டு இருக்கு. 67 ஆட்சி போகும்போதே அவங்களுக்கு காங்கிரஸுக்கு வந்து அப்ப இங்க என்ன இருந்ததுன்னு சொன்னா, அவங்களுக்கு ஓட் ஷேர் வந்து அந்த தோற்று போன தேர்தலில் கூட டிஎம்கேவோட 0.5% 1% ஓட்டு அதிகமா இருந்தது அவங்களுக்கு. காங்கிரஸுக்கு அந்த தோற்ற தேர்தலில் கூட 1% ஓட்டு அவங்களுக்கு அதிகமா இருந்தது உங்களுக்கு. ஆனா வந்து சீட், ஏன்னா அவங்க சுதந்திரா கட்சியோட சேர்ந்து போட்டியிட்டதுனால உங்களுக்கு அந்த சீட்டை பத்தி அவங்களுக்கு அந்த ஓட்டும் வந்து ரெண்டும் சேர்ந்து அதிகமானது இவங்களுக்கு. காங்கிரஸால அதை எதிர்கொள்ள முடியல. ஸோ காங்கிரஸ் அப்போ ஒன்னாவே தான் இருந்தது 67 வரைக்கும். அதன் பிறகுதான் காங்கிரஸ் 2ஆ பிளவ் ஆகுது உங்களுக்கு. இந்திரா காந்தி அம்மையார் வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் இண்டிகேட் சிண்டிகேட்னு பிளவ் ஆகுது. இண்டிகேட்டுங்கிறது இந்திரா காந்தி இது பண்ண, சிண்டிகேட்டுங்கிறது காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஆயிடுது. இப்போ அதான் பழைய தலைவர் விஜயலிங்கப்பா, காமராஜர் போன்றவர்கள்லாம் இவங்கெல்லாம் தனியாக வந்துடுறாங்க. இதுல பார்த்தோம் சொன்னா 80லேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 67லேருந்து 77 வரைக்கும் ஒரு காலகட்டம், இல்ல 51லேருந்து 77 வரைக்கும் ஒரு காலகட்டம். ஏன்னா 77 ஒரு வாட்டர் ஷெட். 77 தான் முதல் முறையாக இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத ஒருவர்களுடைய ஆட்சி வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 51லேருந்து 77 வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 27 ஆண்டுகள் வந்து ஒரே கட்சியோட ஆட்சி தான் இருக்கும் உங்களுக்கு. 50லேருந்து 27 ஆண்டுகள் உங்களுக்கு, 51லேருந்து 26 27 ஆண்டுகள் வந்து ஒரே கட்சியோட காங்கிரஸோட ஆட்சி தான் இருந்தது. காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு இருந்தது. மாநிலங்கள் சில இடங்கள்ல வந்து வேறு கட்சியில் இருந்து, குறிப்பா வந்து கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி வந்து. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் உடையவில்லை. 60களில் தான் மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சி உடையது. அப்ப நம்பூதிரிபாத், இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அந்தவருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. ஜனநாயகத்தின் பாதுகாவலன் என்று மக்களால் பெரிதும் கொண்டாடப்படுகின்ற பண்டித நேரு அவர்களால் எந்தவித காரணமுமின்றி நொண்டிச்சாட்டு சொல்லி அந்த ஆட்சியை கவிழ்த்தாங்க. அது வரலாற்றில் பெரும் கரும்புள்ளி. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்து 50 முறை கலைச்சாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லை. இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஜனநாயகம் படுகொலையா இருந்து ஜனநாயக படுகொலை அந்த அம்மா தொடர்ந்து காலில் சாயந்தரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 50 முறை அந்த அம்மா ராஜீவ்காந்தி அவ்வளவு ஜாஸ்தி பண்ணல. ஏன்னா அவர் இருந்த காலகட்டமே ரொம்ப கம்மி. அவர் வரும்போது ஃப்ரெஷ்ஷா தான் வந்தார். அது வரைக்கும் தான் அவரோட இருந்தது. ஸோ என்ன சொன்ன உங்களுக்கு 80லேருந்து எடுத்தோம் சொன்னா இது வரைக்கும் ஒரு 11 பாராளுமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கு. சில சமயத்துல ரொம்ப குறுகிய நேரத்தில் நடந்திருக்கு. 96, அப்புறம் 96 முடிஞ்சு 98, 98லேருந்து 99. அப்பெல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதாயிடுது. என்ன சொன்னா ஒரு சோர்வு வந்துடுது அவங்களுக்கு, ஃபெட்டிங் வந்துடுது.
என்னடா இது பொழுதுனைக்கு இவங்க சொல்லிட்டேன். அப்போ வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்மியாக ஆச்சு. அந்த 3 தேர்தல்கள்லையும் உங்களுக்கு ஓட்டு போடுறதும் கம்மியாச்சு. அந்த நம்ம கிராஃபில் பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014 மோடி வந்தபோது 10% ஏறுறது அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 10% ஏறுறது 2014 பெண்கள் 10%, ஆண்கள் 7% ஏறுறது. ஸோ நரசிம்மரா இருந்த சமயத்துல எல்லாம் கூட இறங்க முகமாக தான் இருந்தது. அப்புறம் ஏறுற போது கொஞ்சம் சின்னது தான் ஏறுறது உங்களுக்கு. இது என்ன சொன்னா, இது இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கட்சியோட அவங்க இந்த 11 தேர்தல்கள்லையும் என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்க, என்ன சீட்டு வாங்கியிருக்காங்க, என்ன கண்டெஸ்ட் பண்ணாங்க, என்ன ஜெயிச்சாங்க, தமிழ்நாடு இதை பார்த்தோம் சொன்னா ஒவ்வொரு கட்சியோட பேஸ் ஓட்டு, அடிப்படையான கோர் ஓட்டு ஆர் பேஸ் ஓட்டுங்கிறது நமக்கு தெரியும். பேங்க்ல என்ன போட்டு வச்சிருக்காங்க அது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சாச்சுன்னு சொன்னா இந்த பேஸ் ஓட்டை வச்சுதான் நீங்க வந்து என்னைக்கும் கால்குலேட் பண்ணணும். இது இல்லாம நம்ம வந்து இருட்டுல குண்டடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் சொன்னா, ஷூட்டிங் இன் த டார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம தரவுகள் வச்சு அந்த தரவுகள் மூலமா நம்ம வந்து இந்த விஷயங்களை பண்ணணும். இப்ப பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி 1980 வாங்கின ஓட்டு பார்த்தோம் சொன்னா தமிழ்நாட்டில் 58,21,411. அது வந்து 31.62%. இது 1980 தான் இந்திரா காந்தி இஸ் மேக்கிங் எ கம் பேக். அவங்க திரும்பி வராங்க 77 போறது. அப்போ வந்துதான் தமிழ்நாட்டில் கலைஞர் என்ன பண்ணார் சொன்னா, 77 75 இவரோட அரசாங்கம் கலைக்கப்பட்டது. எமர்ஜென்சிக்கு ஆதரவா இருந்தார் இவரு. ஆனா எமர்ஜென்சிக்கு அப்புறம் என்னாச்சு சொன்னா, எமர்ஜென்சி முடிஞ்ச அந்த எலெக்ஷன்ல எம்ஜிஆர் வந்து அவங்க கூட்டணி இருந்தார். 77க்கு அப்புறம் எம்ஜிஆர் வந்து ஜனதா கூட்டணிக்கு போயிட்டார். இவர் இங்க வந்துட்டார். அப்புறம் என்ன சொன்ன, ஏன் சொன்னா, அந்த அம்மா வந்து 80 ஆட்சிக்கு வரும்போது இவங்க ஒரு ஸ்லோகன் வச்சாங்க தமிழ்நாட்டில். 75 இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட மீசால கைதாகி, மீசா கூட வேற எதுலயோ கைதாகி வந்து போனார் சொல்லிட்டு 2 அதுல லா இருந்தது உங்களுக்கு. மீசா ஒண்ணு, கொஞ்சம் வயது கம்மியா இருக்கிற இன்னொரு. அதனால அவர் சிறை போனதுலயோ எதுலயோ அது குறைச்சி மதிப்பிடக்கூடாது, நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. ஸோ அவர் வந்து கைதாகி போயிருந்தார். இருந்தாலும் கூட நிறைய பேர் இங்க சைதை சம்பந்தம்னு ஒருத்தர், சிட்டி பாபுன்னு ஒருத்தர் சென்னை மேயரா இருந்தார். அவங்க எல்லாம் வந்து சிட்டி பாபுலாம் காலமே ஆயிட்டார் இந்த எமர்ஜென்சில. அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. ஆனா வந்து 80 இவங்க என்ன ஸ்லோகன் சொன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு இவங்களை வரவேற்று பண்றாங்க. அப்ப காங்கிரஸ் அதிகமான தொகுதியை கொடுக்குறாங்க. ஆமா, 50-50 தான் அந்த மாதிரி வச்சு கொடுத்து உங்களுக்கு 58,21,411. அதான் 58 லட்சம் வச்சுங்க, இல்லை 59 லட்சம், 31.62%. இதுக்கப்புறம் வந்து அவங்க 84 எலெக்ஷன்ல இது எப்படி மாறிடுறது, ராஜீவ்காந்தி வந்துடுறாரு. ராஜீவ்காந்தி வந்து என்ன பண்றது சொன்னா, ஆட்சிக்கு வந்தோம்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்களோட அலையன்ஸ் ஆயிடுறது. யாரோட? அதிமுகவோட அலையன்ஸ் ஆயிடுறது. அந்த சமயத்துல எம்ஜிஆர் வந்து அங்க புரூக்லின் மருத்துவமனையில அவர் வந்து இதுல இருக்கார், ட்ரீட்மெண்ட்ல இருக்கார் அவருக்கு. அதனால வந்து உண்மையிலே படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு அவர் தான் ஜெயிச்சது. அவர் வெறும் போட்டோ, அவரோட வீடியோ மட்டும் இங்க அனுப்பிச்சு இங்க தமிழ்நாடு முழுக்க வந்து அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து அப்பவே இந்த ஃபார்முலா வந்துருது, 70-30 அப்படிங்கிறது காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் வந்துருது. காங்கிரஸ் வந்து 1,05,24,027 வாக்குகள், அதாவது 39.86, அதாவது 40% வாக்குகள். இங்க ஆரம்பிக்கிறது. அவங்க வந்து 1967 ஆட்சியை இழந்தாலும் தொடர்ந்து அவருடைய வாக்கு சதவீதம் 40%-லே இருந்துட்டு வந்தது. இங்க 84 வரைக்குமே, 86 96 வரைக்குமே அப்படிதான் இருந்தது. எந்த ஒரு கட்சியாவது 40% வாக்குகளுடன் மீண்டும் இங்கு மாநில ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முயற்சியை செய்யாம இருந்த ஒரு கட்சின்னு சொன்னா அது காங்கிரஸ் கட்சி தான். அப்படி ஒரு சோம்பேறி. அவங்க தொலைச்சதை தேட மாட்டாங்க. என்ன அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு, டெல்லிக்கு 27 MP அனுப்புறியா, போறீங்க, வேண்டாம், எங்க மாநிலம் எல்லாம் வேண்டாது, எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களும் அவங்க இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த எலெக்ஷன்ல 1991 எலெக்ஷன்லயும் அதே மாதிரி 1,05,00,000 ஓட்டு, அதே மாதிரி. அப்போ 42% ஓட்டு. அவங்களுக்கு அப்புறம் 96 தான் குறைய இருந்தது. 91லயும் இருக்கு, 96ல இருந்து குறைய ஆரம்பிக்கிறது. 96 வந்து
அவங்க ஜெயலலிதா காங்கிரஸ் கட்சியோட உறவு வச்சு அவங்க பண்றாங்க. தமாக என்று ஒன்று உருவாங்க. ஆனா அவங்க தமாக ஓட்டு இவங்க ஓட்டையும் சேர்த்து தமாக 27% ஓட்டு எடுக்கிறாங்க. 27% ஓட்டு எடுக்கிறாங்க. 20 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி 20 சீட்லயும் ஜெயிக்கிறாங்க அவங்க தமாகாக்கு 27% ஓட்டு, இவங்களுக்கு 18% ஓட்டு வந்தது. 27 18 சொன்ன 45% வந்து அப்பவும் வந்து காங்கிரஸோட ஓட்டு வந்து குறையல இதே. ஆனால் வந்து அவங்களுடைய சரிவு 98 தேர்தலில் இருந்து 96 வரைக்கும் 67 96 வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 40% வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டே திரும்பவும் ஆட்சியில் வருவதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் இருந்தது. 89 ஒரு விதிவிலக்கு, 89 அசம்பிளி தேர்தல், சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டசபை தேர்தல் ஒரு விதிவிலக்கு. அப்புறம் 98 வந்து காங்கிரஸ் தனியா போட்டியிடுறது. தனியா போட்டியிடும் போது வெறும் 12 லட்சம் ஓட்டு தான் வாங்குறாங்க. 4.78% குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த தேர்தலில் 99ல் 30 லட்சம் ஓட்டு, 12 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து அலையன்ஸ்ல வந்துடுறாங்க. யாரு சொன்னா ஜெயலலிதாவோட பிஜேபி திமுகவோட 30 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. 11.1% அவங்களுக்கு. அதுக்கு அடுத்த தேர்தலில் பார்த்தோம் சொன்னா நீங்க கிராஃபை பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அந்த கிராஃப்ல தெரியும் உங்களுக்கு. 41,34,255 14% ஓட்டு வாங்குறாங்க. அப்ப அதுக்கு அடுத்த தேர்தல் 2009, இது 2004 சொன்னது 41 லட்சம். 2009ல் 2004 தான் மீண்டும் திரும்பி வராங்க அவங்க. அதாவது 96 விட்ட ஒரு ஆட்சி வந்து 2004 திரும்பி வராங்க. அப்ப வந்து பெருசா வித்தியாசம் கிடையாது. பிஜேபியோட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிறது 7 8 தான் வித்தியாசம். 7 சீட்டு 8 சீட்டு தான் அகில இந்திய அளவில் வித்தியாசம். ஆனா வந்து அவங்க நிறைய எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து, குறிப்பா வந்து சவுத்துல இருந்து நம்ம கலைஞர் வந்து ஒரு பெரும் பகுதி வந்து எம்பிஸை கொண்டு போறார். இதுதான் வெளியில இருந்து வந்து கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 40 தொகுதி கிட்ட இருந்தது. அதெல்லாம் சேர்த்து தான் அவருக்கு மன்மோகன் சிங் வந்து ஆட்சி மறுபடியும் வருதாங்க, காங்கிரஸோட ஆட்சி. 2009ல் 45,70,000 ஓட்டு வாங்குறாங்க, 15% போறது. அதற்கு பிறகு 2019ல் உங்களுக்கு 2014ல் 9ல இருந்து 2014 தனியா நிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2014 எல்லாம் கை விட்டுறாங்க. அங்க வந்து தனியா நிற்கும் போது 17.5 லட்சம் ஓட்டு, 17,56,000, 4.3. ஸோ இப்ப காங்கிரஸோட பேஸ் ஓட்டு என்ன சொன்னா, அவங்க 98ல் வாங்கின 4.78%, இந்த 4.37%, இது ரெண்டையும் இணைச்சு வர்றதுதான், அதான் மீன் என்ன வருதோ அதுதான் அவங்களோட பேஸ் ஓட்டு. அவங்க தனியா நின்னாங்கன்னா இவ்வளவுதான் ஓட்டு வரும்னு சொல்லிட்டு. ஆனா 2019ல் மீண்டும் ஸ்டாலின் கூட்டு 10 தொகுதியை கொடுக்குறாரு. அவங்களுக்கு இந்த 70-30 ஃபார்முலா 96 முடிஞ்சு போயிடுது. 98லேருந்து அவங்க என்ன சொன்னா 10 சீட்டு கொடுத்தா வந்துருவாங்க, 18 சீட்டு கொடுத்தா வந்து 10 தான், அதுக்கு 11 சீட்டு 10 சீட்லேயே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து 54 லட்சம் ஓட்டு எடுக்கிறாங்க. 2019 கடந்த தேர்தலில் 9 தொகுதி தமிழ்நாட்டில் போட்டிட்டு அவங்க 8 தொகுதியை, தேனியை தவிர 8 தொகுதியை ஜெயிக்கிறாங்க. இதை நம்ம வந்து மற்ற கட்சிகளுக்கு பார்த்தோம் சொன்னா, இப்ப டிஎம்கேக்கு பார்க்குறோம் வச்சுங்க. டிஎம்கே என்ன சொன்னா, இங்க இவங்களோட தமிழ்நாட்டை பத்தி ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்ல, தமிழ்நாட்டில் என்றுமே 67 இருந்தது, கூட்டணி கட்சிகள் தான் ஜெயித்து வருகின்றன. ஆட்சியை பிடிப்பது என்றால் நீங்கள் ஒரு வானவில் கூட்டணி அமைக்க வேண்டும். ராஜாஜி அண்ணாமலை ஃபார்முலா ஆரம்பிச்சு வச்சது ராஜாஜி தான் ஆரம்பிச்சாரு. அண்ணாமலை ராஜாஜி அண்ணா ஃபார்முலா, அண்ணாமலை இல்ல, அண்ணாமலை இப்போ ராஜாஜி அண்ணாவும் தான் ஆரம்பிச்சு வச்சது. இது தொடர்ந்து வந்து அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த்து. அது கூட சாதாரண கூட்டணி இல்லை, வானவில்னா அது பலவிதமான கலர்ஸ் இருக்கும், பலவிதமான, ஒரு தலித் கட்சி இருக்கணும், ஒரு முஸ்லிம் கட்சி இருக்கணும். குறுக்கீடு மன்னிக்கும். இப்ப நம்ம கடைசியா இப்ப காங்கிரஸ் பார்த்து முடிச்சோம் 80ல இருந்து 2019 வரைக்கும். அதனோட ஒரு டேக்அவே என்னவா சார் இருக்கு? அப்ப
ஒரு ஆட்சி செஞ்ச கட்சியா இருந்து அடுத்தது ஒரு 40% வாக்கு வச்சிருந்த ஒரு கட்சி வந்து கடைசியில 4% வந்து நிக்குது அப்படின்ற ஒரு 4% இல்ல 96 வரைக்கும் 40% வச்சிருந்தாங்க அவங்க 45% வச்சிருந்தாங்க 40% ஆவரேஜ் 40%. ஏன் பண்ணல அது அவங்க காங்கிரஸ் என்ன சொன்னா இங்க மட்டும் இல்ல பெங்கால்ல 77 ஆட்சி எடுக்கிறாங்க திரும்பி எடுக்கிறதுக்கு அவங்களே 40% வச்சுட்டாங்க. அதுல விதிவிலக்கா நடந்திருக்கிறது நம்ம தெலுங்கானால இப்ப நடந்ததுதான். இல்லைன்னா காங்கிரஸ் சொன்னா தொலைந்து போன விஷயத்தை தேடுவதில்லை, விட்ட ஆட்சியை மீட்பதற்கு எந்த முயற்சியும். யூபியில ஆட்சி போச்சு தெரியல, பீகார்ல ஆட்சி போச்சு, அவங்க செகண்ட் ஃபீல்டில் பண்றதுக்கு சரியா இருக்காங்க. ஏதோ சின்ன புறம் ஆட்சியில சின்ன ஜூனியர் பார்ட்னரா இருக்கு. கட்சியை பத்தி வளர்க்கல. இந்த 10 ஆண்டுகள் கிடைச்சுன்னா விரயம் ஆன 10 ஆண்டுகள், வீணடிக்கப்பட்ட 10 ஆண்டுகள், வீணடிக்கப்பட்ட அந்த மன்மோகன் சிங்கோட ஆட்சி 2004 அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தி இருந்தால் அவர்கள் இந்தியாவிலே பண்ணவே இல்லை. பவரை வந்து சுவைக்கணும், அதற்கான அந்த அதிகாரத்திலிருந்து என்னென்ன நன்மைகளை நமக்கு செய்து. தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பேர் எம்பியா போனாங்கல்ல, ஒரு ஆள் கூட இன்னைக்கு கட்சிக்கு செலவு பண்றதுக்கு வரமாட்டாங்க. அத்தனை பேர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தவில்லை. அகில இந்த உலக இதே போது அவன் கட்சியும் என்ன சொன்னா அந்த 10 ஆண்டுகள் வந்து வீணடிக்கப்பட்ட 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகளிலே காங்கிரஸ் வந்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான எதிர்கட்சியாக, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு தேய்ந்து வரும் ஒரு கட்சி. இதுக்கு அடுத்து டிஎம்கே பார்ப்போம். டிஎம்கே பார்த்தோம் சொன்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த வானவில் கூட்டணி 67. அதனால என்ன சொன்னா பாராளுமன்ற தேர்தல்னா அகில இந்திய கட்சிக்கு அதிக சீட்டு கொடுத்துருவாங்க. சட்டமன்ற தேர்தல்னா இவங்க அது தங்களுக்கு அதிக சீட் எடுத்துப்பாங்க. இதுல ஃபார்முலா கொண்டு வந்தது எம்ஜிஆர் லேட்டரா கொண்டு வந்தது, 80க்கு அப்புறம் கொண்டு வந்தது. அது உங்களுக்கு அது அதர்வைஸ் வந்து ஃபார்முலான்னு கிடையாது, ஆனா அதிக சீட் இருக்கும். ஏன்னா ஃபார்முலா கரெக்டா 70-30 வந்துருச்சு, அவர் கொண்டு வந்துட்டாரு. அப்ப என்ன ஃபுல் ஸ்வீப் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் இருந்த சமயத்துல ஃபுல் ஸ்வீப். காங்கிரஸ் 60 தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. திமுக ஃபேமஸ் டயலாக் மத்தியில் கூட்டாட்சி வரல. இது பெடரல் செட்டப்பா இருந்தா கூட நமக்கு ஒரு சமஷ்டி முறையில கூட வந்து சுய ஆட்சிங்கிறது பண்ண முடியாது நம்ம நாட்டுல வந்து. ஸோ இவங்க முதல் தேர்தலில் 1967 விட்டுருவோம். 67ல இருந்து 77க்குள்ள அவங்க 2 முறை 35% தாண்டி இருக்காங்க. உங்களுக்கு 40% 62, 67 தான் 67, 62, அப்புறம் 67, அப்புறம் 71. இது மூணுலையும் வந்து 40% தாண்டிருக்காங்க. 62ல தாண்டல 40, 67, 71 தாண்டிருக்காங்க. 71க்கு பிறகு சரிவு ஆரம்பிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆனா 80களில் அந்த சரிவு தொடர்கிறது அவங்களுக்கு. 80களில் சரிவு இப்ப கிராஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் எஃபெக்ட். இது என்ன சொன்னா இதுக்கு நடுவில் அதையும் நான் சொல்லணும் உங்களுக்கு. இந்திரா காந்திக்கு அவருக்கு நிறைய அட்வைசர்ஸ் இருந்தாங்க. அவங்க பண்ண தப்பு என்ன சொன்னா, இந்த கட்சியை 2ஆ உடைச்சீங்கன்னு சொன்னா இது ரா பண்ண வேலை, ஐபி பண்ண வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கான்னா என்கிட்ட கிடையாது. அந்த சமயத்துல வந்த செய்திகள் வரலாற்றுல இது ஒரு குறிப்பா ஃபுட் நோட்டா இது இருந்துட்டு இருக்கும் வச்சுங்க. ஸோ இது இவங்க எப்படி இதை பிளந்தாங்க 2 கட்சி. அப்ப என்ன சொன்னா இவங்களை பிளந்தீங்கன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துடலாம் ஒருத்தர். ஆனா பிளந்தது என்னன்னு சொன்னா இவங்க 2 பேரோட ஓட்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 60% வர ஆரம்பிச்சு. அப்புறம் சில தேர்தலில் 70% வர ஆரம்பிச்சு. பிளந்தது ஒரு பெரிய கம்பெனி இந்தியாவில், கார்பரேட் கம்பெனி இருக்கு. அதாவது நான் சொல்றது வந்து 80களில் இருந்த கம்பெனி. இன்னைக்கு அந்த கம்பெனி பெரிய கம்பெனி கிடையாதுன்னு டெல்லியில பேஸ் வச்சுட்டு அவங்க பரத்ராம், சரத்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் குரூப்ஸ் பெரிய குரூப். அது இன்னைக்கு இருக்காது, பட் ஃபைபர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க. அந்த ஸ்ரீராம் குரூப்ல என்ன சொன்னா வந்து அவங்க ஃபேமிலியில பிரிஞ்சாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் என்ன சொன்னா அவங்க கம்பெனி எல்லாம் வளர ஆரம்பிச்சது. ஆமா. ஸோ இந்த அவங்க எல்லாம் காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வளர ஆரம்பிச்சு. அதை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்தது, டிவைடட் வி க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. டிவைடட் வி க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் வளர நிறைய. அதே போல இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக திமுகவோட இவங்க ஓட் சேர்லாம் வர. அதுக்கப்புறம் வைகோ வந்ததுக்கு அவரும் ஒரு 6% எடுக்கிறார். இதை பார்த்தா எல்லாரோட ஓட்டு அப்படியே இருக்கு, இதுவும் இருந்துட்டு சொல்றேன். ஆனா எல்லாரோட ஓட்டும் உங்களுக்கு கோர் ஓட்டு எப்படின்னு பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட 22ல இருந்து 25% 2 பேருக்குமே. அதிமுக கொஞ்சம் அதிகமா இருக்கும் வச்சுங்க. எப்பவுமே சொன்னா அதிமுக வந்து ஒரு தேசிய பார்வை கூட நேஷனலிஸ்ட் ஆட்கள் கூட அதிமுக கூட்டு போட்டு
போட்டுருவாங்க. அதனால எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ 80ல் வந்து உங்களுக்கு 23% இருந்தது. அதுக்கப்புறம் 84 எலெக்ஷன்ல 55 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, 26%. அப்புறம் 89ல் வந்து 70 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, அப்ப 26%. அப்புறம் 91ல் வந்து ஒரு அதல பாதாளத்துக்கு போறாங்க அவங்க, அப்போ வந்து 22.6% தான் வருது. இதுதான் கோர் ஓட்டு. 22 to 25% அப்படிங்கிறதா நீங்க சொல்லலாம். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு வந்து 91க்கு அப்புறம் 96ல் வந்து ஒரு பெரிய ஸ்பைக் கிடைக்குது. 16 சீட் தான் கட்டஸ் பண்றாங்க. 20 தமாக கொடுத்துடுறாங்க, 16 அவங்க கட்டஸ் பண்றாங்க. கம்யூனிஸ்டுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு சீட் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல வந்து 69 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, 25.63 தான். ஆனா கட்டஸ் பண்ண எப்பவுமே பார்லிமெண்ட்ல இவங்க கம்மி தான் கட்டஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் தான் 20 சீட்டு 23 சீட்டு ஏன் சின்னதுல இல்லை அப்படிங்கிறது. அப்பெல்லாம் வந்து அந்த 16 கட்டஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 98ல் இவங்களோட ஓட் ஷேர் வந்து 20% வந்துடும். 20%. அப்பதான் வந்து ஜெயலலிதாவும் பிஜேபி, தமாக, பாமக, மதிமுக, வாழப்பாடு ராமமூர்த்தி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு முதல் தடவையான வாஜ்பாயோட அந்த 13 மாசம் கவர்மெண்ட் வருது உங்களுக்கு. அப்பதான் அந்த போக்கரன் 2 நடக்கிறது உங்களுக்கு. ஸோ 51 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து 99ல் பாமக, மதிமுக, பிஜேபி இவங்க சைடு வந்து 62,98,098 63 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. அப்போ 23% தான் ஓட்டு உங்களுக்கு. அதன் பிறகு வந்து 2004 கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும். 2004 பாத்தீங்கன்னு சொன்னா 24.6% ஓட்டு. அதுக்கப்புறம் 2009 25.1, அதுக்கப்புறம் 2014 23.91, அப்புறம் 2019ல் 33.52 33.52. இதுதான் ஹையஸ்ட். அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 80ல் ஆரம்பிச்சதுல 80ல் ஹையஸ்ட் வந்தது இதுதான். அது காரணம் என்ன சொன்னாங்க, 24 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க இவங்க. அதாவது 4 சீட் அவங்க அலையன்ஸ் பண்ண, மதிமுக இவங்க சிம்பிள்ல தான் கண்டெஸ்ட் பண்ணுது, பாரிவேதர் இவங்க சிம்பிள்ல தான் கண்டெஸ்ட் பண்ணார், இந்த விழுப்புரத்துல இருக்க ரவிக்குமார் இவங்க சிம்பிள்ல தான் கண்டெஸ்ட் பண்ணார். அந்த காரணத்தினால என்ன சொன்னா இவங்களுக்கு 33%. அப்புறம் அது ஒரு பெரிய ஒரு ஒன் ஆஃப் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் 52% போனாங்க. அதனாலதான் வந்து இந்த முறை அந்த பர்சன்டேஜ் ஓட்டு வராது அப்படிங்கிறது அது நான் பின்னாடி வருவோம். இந்த கிராஃபை பார்த்துட்டீங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், 2014ல் பிரித்திருக்கிறாங்க. அப்ப எந்த ஓட்டு சார் அவங்களுக்கு? 23%, 95 லட்சம் ஓட்டுவாங்க. பேஸ் ஓட்டு வாங்கிடுறாங்க. அதுதான் பேஸ் ஓட்டு. 22 or 23 to 25 தான் டிஎம்கேயோட பேஸ் ஓட்டு. காங்கிரஸோட பேஸ் ஓட்டு 4%. அவங்க மற்றவர் முதுகில் ஏறி சவாரி செய்தார்கள் என்றால் 10%, 12%, அதிக சீட்டு வாங்கி பண்றதுனால அது ஆகும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது அதிமுகவுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 80ல் வந்து 25% வாங்குறாங்க அவங்க, கிட்டத்தட்ட 46 லட்சம் ஓட்டு. 84ல் வந்து அந்த ஃபார்முலா ஒர்க் ஆரம்பிச்சது. 84ல இருந்து அந்த 70-30 ஃபார்முலா. ஸோ இவங்க 12 சீட்டு தான் போட்டிடுவாங்க, இல்லை 11 சில சமயத்துல 27 சீட்டு அங்க இது பண்ணுவாங்க. பாண்டிச்சேரி அப்புறம் சேர்த்துப்பாங்க. சம்டைம் பாலா பழனூர் அங்க இருந்தார், அவர் தான் ஜெயிப்பாரு ஏடிஎம்கேக்கு. எம்ஜிஆரோட ஒரு வலதுகரம் போல பாராளுமன்றத்துல வந்து அதிமுகவோட ஒரு தலைவரா, அந்த பார்லிமெண்டரி குரூப்போட தலைவராக இருந்திருக்கார். சரண் சிங்கோட மந்திரி சபையில மந்திரியா இருந்திருக்காரு, அந்த குறுகிய கால மந்திரி சபையில. அவரும் சத்யவாணி முத்துன்னு சொல்லிட்டு திமுகவோட ஆரம்ப கால உறுப்பினர் அவங்க. சத்யவாணி முத்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, அந்தமா மந்திரியா இருந்திருக்காங்க. ஆமா, அதே போல சி சுப்பிரமணியம் மந்திரியா இருந்திருக்காரு. இந்த காங்கிரஸ்ல இருந்து விடப்பட்ட காங்கிரஸ்ல இருந்து அதை வந்து காங்கிரஸ் யூ சொல்லிட்டு ஒய்பி சவான் வந்து டிப்டி பிரைம் மினிஸ்டர் சரண் சிங் கீழே காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் உருவாச்சு. அரசுங்கிறது தேவராஜ் அரசுன்னு சொல்லிட்டு நம்ம கர்நாடகாவில் நிறைய முறை சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். அவரோட பிரதர்லாம் பெரிய பட தயாரிப்பாளர், தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள்லாம் கூட தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 91ல் 44 லட்சம் வருது. ஆனா 18%, 17%, 18% இதான் இவங்களோட. ஆனா இவங்களோட கோர் ஓட்டு இது கிடையாது. இவங்க கோர் ஓட்டு வந்து 22லேருந்து உங்களுக்கு 23லேருந்து 25, அதுதான் இவங்களோட கோர் ஓட்டு சொல்லணும் உங்களுக்கு. அதன் பிறகு வந்து 96ல் பெரும் வீழ்ச்சி உங்களுக்கு 7.8% தான். ஏன்னா 96ல் மிகப்பெரிய ஆன்டி ஜெயலலிதா வேவ் வருது. ஆனா வந்து அதை ரிசரக்ட் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு 98ல் சொன்னா 98ல் வந்து இந்த காங்கிரஸ் ஃபார்முலா எல்லாம் தூக்கி போட்டு அவங்க வந்து பிஜேபியோட அலையன்ஸ் போயிடுறாங்க. கண்டெஸ்ட் பண்ணி 18 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களோட ஓட் ஷேர் வந்து 26% போயிடுது.
அதன் பிறகு 99ல மறுபடியும் காங்கிரஸோட போடுறாங்க. ஆனா அந்த பழைய ஃபார்முலா கிடையாது. இப்போ 12 சீட்டு 11 சீட்டு தான் இந்த ஃபார்முலா, ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஃபார்முலாவே. ஸோ அப்பதான் வந்து பிஎம்கே எல்லாம் எமர்ஜ் ஆகி வருது. புதுசா பார்ட்டிகள் 90களில் வந்து 96ல மதிமுக வருது, 89லேருந்தே பாமக இருக்கு உங்களுக்கு. ஸோ 25.5% வாங்குறாங்க. அப்புறம் 2014ல் வந்து தனியா நிற்கிறாங்க அந்த அம்மா. அப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 30% ஓட்டு வாங்குறாங்க அவங்க. 85 2004ல் 30% ஓட்டு வாங்குறாங்க. ஆனா வந்து அப்போ வந்து பாஜகவோட சேர்ந்து நிற்கிறாங்க. 85 லட்சம் ஓட்டு தான் வாங்குறாங்க. அதன் பிறகு 2009ல் மறுபடியும் காங்கிரஸோட சேர்ந்து சந்திக்கிறாங்க பாராளுமன்றத்தில், 22% 23% வாங்குறாங்க. அதன் பிறகு 2014 வந்து தனியா நிற்கிறாங்க, எந்த கட்சியும் இல்லை. இதுதான் வானவில் இல்லாத கூட்டணி தான் தமிழ்நாட்டில். இந்த அம்மா வந்து இது மாதிரி அந்த அம்மாவோட ஸ்ட்ரென்த்தே வந்து என்ன சொன்னா அவங்களோட இந்த டேர் டெவில் ஆட்டிடியூட் தான். அவங்களோட வீக்னஸ் அதே தான். அவங்க வந்து எது ஸ்ட்ரென்த்தோ அதே தான் அவங்களோட வீக்னஸ். ஸோ அவங்க வந்து 1,79,000 லட்சம் 1,79,00,000 ஓட்டு வாங்குறாங்க. 45% ஓட்டு, 45% ஓட்டு, 45% ஒரு மிகப்பெரிய. இப்போ இவர் வந்திருந்த மாதிரி அவங்களுக்கு. இப்போ 2019ல் மறுபடியும் ஒரு சரிவு 18 இருந்தாலுமே இப்போ அதிமுகன்னு சொன்னா 22.22லேருந்து 25, திமுக 22 இருக்கு. ஆனா அதிமுக என்ன சொன்னா இந்த டிடிவியும் ஓபிஎஸும் விலகியதால் ஒரு கோர் ஓட் பேங்க், அவங்களுக்கு முக்குலத்தோரோட ஓட் பேங்க் அவங்களுக்கு அது போறது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 5% ஓட்டு அவங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ அதிமுகவோட கோர் ஓட்டு என்ன சொன்னா 18லேருந்து 20% அப்படிதான் சொல்லலாம். அப்படிதான் சொல்றீங்க. இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த 2014ல் கூட அந்த 1,07,00,000 ஓட்டுக்கு காரணம் வந்து 40 தொகுதியிலும் இரட்டை இலை. அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். அந்த ஓட்டு சதவீதம் 40% வரைக்கும் மோர் யூ கண்டெஸ்ட், உங்களுக்கு மோர் ஓட்ஸ் யூ கெட், மோர் சீட்ஸ் யூ கண்டெஸ்ட். ஆனா பேஸ் ஓட் வந்து 18லேருந்து 20%, 22% அவ்வளவுதான். உங்களுக்கு 22. ஜெயலலிதா இருந்தபோது கொஞ்சம் 30% கூட சொல்லலாம் உங்களுக்கு. அந்த என்ன ஒரு 15 ஸ்விங் தான் கொண்டு வரலாம். இது 28 2004லேருந்து 2016 அந்த 3 அந்த பீரியட் உங்களுக்கு நீங்க என்ன சொன்னா சூழலும் அந்த சமயத்துல இருக்கிற சூழல், ஸ்ட்ராட்டஜி, கூட்டணி எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி வந்து கூட்டணி இல்லாம பண்றதுக்கு அது கெட்டிக்காரத்தனமா பண்ணுவாங்க. அந்த அம்மாவோட டேரக்டிவ் ஆட்டிடியூட் வந்து. அப்புறம் என்ன சொன்னா அந்த அம்மா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க தனக்கு தானே வந்து நான் தான் அடுத்த டிப்டி பிரைம் மினிஸ்டர் போல, மோடியா லேடியா இதெல்லாம் கேட்டது அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு கிராஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். பழைய வரலாறுல இருந்து புதிய வரலாறுக்கு அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். பழைய வரலாறு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஏன்னா 1951ல இருந்து 2019 வரைக்கும் கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது முக்கியமா பார்க்கணும்னா காங்கிரஸ் எப்படி கழுத தெரிஞ்சு கட்டருமா கதை அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி 40%லேருந்து 4% வந்திருக்கு அப்படின்னு அதையாச்சும் அவங்க பார்த்து அடுத்த வர எலெக்ஷன்ல ஏதாவது கொஞ்சம் பண்ணுவாங்களான்றது பார்ப்போம். இப்போ ஆல் இண்டியாவில் இவர் மோடி வேற சொல்லிட்டாரு, அப்கி பார் 400 பார், 400 சீட்டு நான் வாங்கியே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2024 காணாம போக போதா, ஏதாவது சீட் ஜெயிப்பாங்களா காங்கிரஸ் அப்படின்றது பார்ப்போம் சார். அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம அடுத்த கட்சிகளை பத்தியும் நம்ம பேசுவோம் சார். நன்றி, மிக்க நன்றி.